This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. அழிப்பு நடத்திய திமுகவுடன் நான் உறவு வைத்துக் கொள்வேன் என்று எந்த நம்பிக்கையில் எதிர்பார்க்கிறீர்கள்? காங்கிரஸோடு இணைந்து எப்படி செயல்படுவேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு இனத்தையே, தமிழ் இனத்தையே அளித்த துரோகி ராஜபக்சேக்கு துணை நின்ற காங்கிரஸோடு எப்படி என் ரத்தம் கொதிக்கிறது, நான் போவேனா அப்படின்ற வைகோ பேசினதுலாம் நேற்று கூட நான் பார்த்தேன் சமூக வலைதளத்தில். நீங்கள் கை கொத்து தான் இருக்காரு. இலங்கை தமிழர் பிரச்சனை உச்சத்தில் இருந்த நேரத்தில் முத்துக்குமார் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆர்டர்ஸ் ரோடு முன்னாடி தீக்குளித்து உயிர் நீத்தார். அன்னைக்கு சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சு. அந்த நேரத்தில் தான் சீமான் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தாங்க. நீதிமன்றத்துக்கு வந்த சுப்பிரமணிய சாமி மேலே ஒரு முட்டை அடித்த ஒரு விஷயத்தில் ஈவினிங்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி ஒரு பெரிய தகராறு மோதலாக வெடிக்கிறது. வரலாற்றின் முதல் தடவையாக நீதிமன்றத்துக்குள் காவல்துறை நுழைகிறது. நீங்கள் என்ன தான் எனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நான் பேச முடியாது. கவர்மெண்ட் நினச்சா என்ன தேச துரோகின்னு காமிச்சு பண்ணி விடும். அந்த மாதிரி உலகம் நம்ம உலகம். இன்றைக்கி இருக்கிற ஜென்சி இதில் இன்றைக்கி நீங்கள் போய் முத்துக்குமார் யாருன்னு கேளுங்க, நான் முத்துக்குமாரான்னு கேட்பாங்க சில பேர். முத்துக்குமார் உயிரிழப்பு அந்த விஷயம் பற்றி பேசின எல்லோருமே ஒரு கட்டத்தில் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு ஓரளவுக்கு, அதுக்கு அடுத்த ஆண்டு ஓரளவுக்கு, அதுக்கப்புறம் ஏதோ வெகு சிலர் நினைவு கூறுவதுன்றது. தீக்குளிப்பதும் இந்த மாதிரி உயிர் திறப்பதுன்றதெல்லாம் நமக்கு ஏற்புடையது கிடையாது. ஆனால் தன்னுடைய மரணம் மூலயமா ஏதாவது நடக்கும்ன்றது அந்த தம்பியை நினைச்சது இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு. நம்முடைய பிரதமர்கள் யாருன்னு தெரியல, நடத்த போராட்டம்னு தெரியல. அதனால தான் பராசக்தி போன்ற படங்களை எனக்கு என்னன்னு எடுத்து வரலாற்றை திரிக்கிற வேலைலாம் நடக்குது. 45 நாள் சிறையில் பாம்பு பலி நடுவில் வரவங்களாம் தியாகியாக இருக்காங்க. உயிரை கொடுத்தவங்களாம் தமிழ்நாடுக்காக பேசி தமிழ்நாடு அண்ணா பேர் வைத்தார். அண்ணா ஆட்சியில் வந்த உடனே அவர் அது கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது சங்கர்லிங்கனார்னு ஒருத்தர் 70 நாளுக்கு மேலே அண்ணாவிரதம் செத்து போயிட்டார். இன்றைக்கி கின்னஸ் ரெக்கார்டு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாளைக்கு ஜனவரி 29 முத்துக்குமார் அவர்கள் தன் உயிரை ஈழ மக்களுக்காக இந்த நிலத்தில் விதைச்ச நாள். இது குறித்து காங்கிரஸ் திமுக கூட்டணி நிரந்தரமாக தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்படணும் அப்படின்றத நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். இலங்கை தமிழர் பிரச்சனை உச்சத்தில் இருந்த நேரத்தில் முத்துக்குமார் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆர்டர்ஸ் ரோடு முன்னாடி தீக்குளித்து அதுக்கப்புறம் அந்த கீழ்ப்பாக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மறுநாள் உயிர் நீத்தார். அன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சு. அந்த நேரத்தில் தான் சீமான் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தாங்க. ஒரு திரைத்துறையில் பாரதி ராஜா தலைமையில் ஒரு அணி அமைச்சு எல்லோரும் அந்த இதுக்கெல்லாம் இயங்குனாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனைலாம் அந்த டைமில் ஓடிட்டு இருந்தது. திமுக மத்திய அரசில் அங்கம் வகிச்சிட்டு இருந்த நேரம். இந்த பிரச்சனை அது நான் அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதுமே ஒரு எழுச்சி ஏற்பட்டு இருந்தது. கடுமையாக உலக நாடுகளில் இப்போ சைனா, கியூபா பல நாடுகள் உதவி பண்ணி அங்கே இன அழிப்பு வேலைகளுக்கான உதவிகள் போய்கிட்டு இருக்கு. இந்தியாவும் அதில் கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு. அப்போ இந்த வேலைலாம் இந்த மாதிரி இந்தியா பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிற தமிழின தலைவர்களாக சொல்லி கொண்டு போவர்கள் அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் தான் இது பண்ணுன்ற கோரிக்கை வலுவாக இருந்தது. இவர்களும் பேருக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆட்சியில் இவங்க இருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் அணியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சாலை மறியல்லாம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கலைஞர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காரு முதுகுத்தண்டு ஆப்ரேஷன். அதுக்காக ஸ்டாலின் இன்றைய முதல்வர்கிட்ட அந்த பொறுப்புகள் ஒப்படைப்பட்டிருக்குது. அப்போது அன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்த சுப்பிரமணிய சாமி மேலே ஒரு முட்டை அடித்த ஒரு விஷயத்தில் ஈவினிங்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி ஒரு பெரிய தகராறு மோதலாக வெடிக்கிறது. முதல் தடவையாக, வரலாற்றின் முதல் தடவையாக நீதிமன்றத்துக்குள் காவல்துறை நுழைகிறது. நுழைஞ்சு பெரும் போர். நாங்களாம் போயிட்டோம் விஷயம் தெரிஞ்சு. நல்ல வேலை நாங்களாம் வெள்ளை சட்டை போட்டு போகல. வெள்ளை சட்டை போட்டோம்லாம் அடி தான் அன்றைக்கி. இன்னொன்று நாங்கள் அதிகாரிகள்லாம் பழக்கம், கமிஷன் ஆஃபீஸர் போட்டதுனால அதிகாரிகள் கூட இருக்கிறோம். பார்த்தா ஒரு போர்க்களம் மாதிரி நடக்குது. ஆயுதப்படை வீரர்கள் ஒரு அணியாக பிரிஞ்சுக்கிட்டு இங்கேயும் ஓடுறதும் அடிக்கிறதும், அவர்கள் மேலே இருந்து கல்லை வீசுறதும், அவர்களை தேடி இவங்க ஓடுறதும், இந்த சைடு இப்படி அடிச்சுட்டு ஓடினா இந்த சைடு இவர்கள் ஓடி வந்து அடிக்கிறதும் இப்படியே நடந்தது. திடீர்னு ஸ்டேஷனையும் கொளுத்தி விட்டாங்க. உள்ளே ஒரு ஸ்டேஷன் இருக்கும், எஸ்பிளனேட் ஸ்டேஷன். அப்புறம் ஒரு பெரிய மோதல், வழக்கறிஞர் மீது கடுமையான தாக்கல். நீதிபதியே தாக்கிட்டாங்க. அவர் ஏதோ கோர்ட்டுக்கு மாசமாக நினச்சிக்கிட்டாங்க. அவர் நீதிபதி மாதிரியே இல்லை. ஒரு வேஷ்டி கட்டி கோர்ட்டு போட்டுட்டு இருந்தார்.
அவரை போகிறவரை தலையில் அடிச்சிட்டாங்க போலீஸ். தலையில் அடித்து அப்புறம் அவரை ஆதித்தன்னு அது பேர், அவர் பேர். அப்புறம் அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டினாங்க. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க. அப்போ மக்கள் தொலைக்காட்சியில் ரிப்போர்ட்டராக இருந்த சேதுன்னு ஒரு தம்பி, அப்புறம் இப்போ இந்து தமிழில் இருக்கிற சீனிவாசன் ஃபோட்டோகிராஃபரு, இந்த மாதிரி பலரும் கடுமையாக தாக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் அந்த நேரத்தில் நடந்தது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறை வரைக்கும் போய் லைப்ரரியில் உள்ளே இருக்கிறதெல்லாம் அடித்து உடச்ச இதெல்லாம் நடந்தது. கலைஞர் இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்குதுன்னொன்னே மருத்துவமனையிலேருந்து நேரடியாக அறிக்கை விட்டு நான் வந்து தலைமை நீதிபதியை பார்த்து இது விஷயமா வருத்தம் தெரிவிக்கும் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பேசி அது சிபிஐ வரைக்கும் அந்த வழக்கு போய் காவல்துறை அதிகாரிகள்லாம் பிரச்சனை ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஒரு பெரிய அளவில் அன்றைக்கி வைகோலாம் வெளியில் இருக்கார், திமுக அணியில் இல்லை, அதெல்லாம் கடுமையாக எச்சரித்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது தான் அந்த கட்டத்தில் தான் முத்துக்குமார் இந்த தீக்குளிச்சு இறந்தது. அது வந்து சென்னையில் பெரிய அளவில் ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சு. இன்றைக்கி மாதிரி சமூக வலைதள காலம் இருந்ததுன்னா அன்றைக்கி சென்னை இன்னும் ஸ்தம்பிச்சிருக்கும். அன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை. இது ஜல்லிக்கட்டு போராட்ட நேரத்துலலாம் கூட சமூக வலைதளங்கள் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இது 2009 அந்தளவுக்கு இல்லை. ஆனாலும் அது ஒரு பெரிய அளவில் எல்லார் மத்தியிலையும் ஒரு துயரத்தை இதெல்லாம் ஏற்படுத்திச்சு. அன்றைக்கி வணிகர் சங்கங்கள் பேரவையுடைய தலைவர் வெள்ளையன் அவங்க இதில் தான் ஃபுல்லாக இறங்கினாங்க. பாடி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. நான்லாம் அப்போ அசைன்மெண்ட் எனக்குலாம் கூட போகிறேன். வழி நெடுக்கலும் இங்கே கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலேருந்து திருவிக்கா நகர் அந்த உள்ள அங்கே தான் கொண்டு போய் பாடியை வச்சு அஞ்சலிலாம் செலுத்தினாங்க. அது வரைக்கும் அவ்வளோ பெரிய ஊர்வலமாக அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டது. இதில் என்னென்னா முத்துக்குமார் உயிரிழப்பு அந்த விஷயம் பற்றி பேசின எல்லோருமே ஒரு கட்டத்தில் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு ஓரளவுக்கு, அதுக்கு அடுத்த ஆண்டு ஓரளவுக்கு, அதுக்கப்புறம் ஏதோ வெகு சிலர் நினைவு கூறுவதுன்றது நடந்தது. தீக்குளிப்பதும் இந்த மாதிரி உயிர் தரப்பதுன்றதெல்லாம் நமக்கு ஏற்புடையது கிடையாது. ஆனால் தன்னுடைய மரணம் மூலயமா ஏதாவது நடக்கும்ன்றது அந்த தம்பியை அது நினச்சது. அது லாஸ்ட்டில் அந்த இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு. கடுமையான ஒரு இன அழிப்பு நடந்து அதனுடைய விளைவாக பெரிய அளவில் தமிழினம் பாதிப்புக்குள்ளானது, உயிரிழப்புகள், ஒரு ஜெனோசைட் அப்படின்ற அளவு ஒரு இது நடந்தது. ராஜபக்சேக்கு எதிராக உலக நீதிமன்றம் வரைக்குமே கொண்டு போனாங்க, ஒன்றும் நடக்கலை. அன்றைய திமுக அரசு பேருக்கு அவர் முதல்வர் கலைஞர் ஒரு 2 மணி நேரம் மாபெரும் உண்ணாவிரதம் இருந்துட்டு சிதம்பரம் சொன்னார் போர் நின்றுச்சு அப்படின்னு எந்திரிச்சு வர. அதுக்கு பிறகும் போர் நடந்தோன்னு என்னங்கன்னு கேட்டால் மழை விட்டாலும் தூவானம் விடாதில்ல அப்படின்னு ஒரு வினோதமான விளக்கத்தை சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இது இப்படி தான் நடக்குதுன்னு. யாரும் அதை பற்றி பெருசாக இது ஆகாமல் லாஸ்ட்டில் பெரிய அளவில் ஒரு துயரச் சம்பவமாக நடந்தது. அதற்கு காரணமான ராஜபக்சே கூட அதற்கு பிறகு இங்கேருந்து சென்ற குழு சந்தித்து பேசி பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு மாற்றி சொல்லுவாங்க, நாங்கள் தான் அன்றைக்கி அப்படி இருந்தோம், எங்கள் தமிழுக்காக அப்படின்வாங்க. காலங்கள் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த விஷயத்தில் நான் சொல்ல வேண்டியது, நான் பார்த்தது. இதில் இன அழிப்பு நடத்திய திமுகவுடன் நான் உறவு வைத்துக் கொள்வேன் என்று எந்த நம்பிக்கையில் எதிர்பார்க்கிறீர்கள்? காங்கிரஸோடு இணைந்து எப்படி செயல்படுவேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு இனத்தையே, தமிழ் இனத்தையே அழித்த துரோகி ராஜபக்சேக்கு துணை நின்ற காங்கிரஸோடு எப்படி என் ரத்தம் கொதிக்கிறது, நான் போவேனா அப்படின்ற வைகோ பேசுனதெல்லாம் நேற்று கூட நான் பார்த்தேன் சமூக வலைதளத்தில். நீங்கள் கைகொத்து தான் இருக்கார். இதுதான் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை வரலாறு, என்ன சொல்ல முடியும். அப்போது அவர் எழுதின அந்த லெட்டர், அந்த கடிதம் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது சார். அந்த கடிதம் வந்து நம்மளை மாதிரி ஒரு இந்த மாதிரி ஆட்சியிலேருந்து நம்ம விடுவிக்கணும் அந்த மக்களை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது அந்த கடிதம் எவ்வளோ ஊக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு சித்தாந்தமும் அதை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக அமையும். ஆனால் பொதுவான பார்வையில் பார்த்தீங்கன்னா இன்றைய சமுதாயம், இன்றைய நவீன விஷயங்கள், இன்றைய இளைஞர்கள், இந்த ஜென்சி சமுதாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பல விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அடிப்படை வரலாறுகள் கூட தெரியல. ஒரு சோவியத் யூனியன் அது உருவான வரலாறு, எப்படி பாடுபட்டு அந்த நாட்டை 1917 அது வீழ்த்தப்பட்டு 1990 ஆண்டு வரை விலைவாசி அன்னைக்கு என்ன இருந்ததோ கடைசி வரைக்கும் அது இருந்ததும், பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கான படிப்பு, அந்த விளையாட்டுனா விளையாட்டு, அவர்களுக்கான தொழிற்கல்வி, அவர்களுக்கான வீடு எல்லாம் உத்தரவாதம் இருந்த ஒரு சமூகம், சோசியலிச சமூகம். அதை நோக்கி நகர்ந்த அரசு சோவியத் யூனியன். 2ஆம் உலகப் போர் 1939 ஆரம்பிக்குது. ஹிட்லர், முசோலினி, இங்கே ஜப்பானில் ஒரு 3 பேர் சேர்ந்து உலகையே தங்களுக்கு கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க.
உலக நாடுகளில் அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க தான் வல்லரசு நாடுகள். அவங்களே அஞ்சி நடுங்கிறாங்க. போரை அப்படியே திருப்பி சோவியத் யூனியனுக்கு திருப்பி விட்றாங்க. ஹிட்லரும் அந்த வேலையை சோவியத் யூனியனை வீழ்த்தணுன்றதில் பண்ணுறாப்புல. ஆனால் அதை எதிர்த்து தீரத்தோடு போராடி ஓராண்டு அனாக்கிரமிப்பு ஒப்பந்தம் போட்டு ஒன்றை அடிக்க மாட்டேன் என்ன நீ அடிக்காத அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு அந்த ஓராண்டு விவசாயத்துலேருந்து எல்லாத்தையும் நிறுத்தி ஆயுதத்தை தயாரிங்கன்னு சொல்லி தயாரித்து அப்புறம் எப்படியும் அடித்து வருவான்னு சொல்லணுன்னா அடித்து உள்ளே வரும் பொழுது உள்ளே முழுவதும் உள்ளே விட்டுட்டு கரெக்டாக அங்கே பணி ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றும் பண்ண முடியாது உங்கள்கிட்ட. ஆரம்பித்தோன்னா திருப்பி அடித்தோன்னா கிட்டத்தட்ட சக்கர வியூகம் மாதிரி அடித்து முடித்து எந்தெந்த போலந்து ருமேனியா எல்லா நாடுகளும் இது பண்ணிட்டு ஜெர்மன் உள்ளே வந்து பாதி வரும்போது இந்த வீரர்கள் இறங்கி மீதி பாதி அவங்க வந்து பிடிச்சிட்டு அப்போ ஜெர்மன் 2ஆக பிரிஞ்சுது. 90 வரைக்கும் கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மன் இருந்தது. இன்னைக்கு BMW கார் இருக்குல்ல அதெல்லாம் கிழக்கு ஜெர்மனி தயாரிப்பு அப்படி இருந்தது. பெர்லின் சுவர் நடுவில் இருந்தது. இது கிழக்கு ஜெர்மனி சோசியலிச நாடு, மேற்கு ஜெர்மனி முதலாளித்துவ நாடு இப்படி இருந்தது. ஆனால் அந்த மக்கள் இந்த அவ்வளோ 3 கோடி பேர் இறந்து போனாங்க, தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க அந்த 2ஆம் உலக போரில். சோவியத் மக்கள், சோவியத் யூனியன் தன்னுடைய மக்களை 3 கோடி பேரை இழந்து இந்த உலகத்தை காப்பாற்றுச்சு. இந்த ஹிட்லரை அழிச்சதுனால தான் நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சது, காலனி நாடுகள் விடுதலை பெற்றது எல்லாம். இல்லாட்டி நம்ம ஹிட்லர் கீழே போயிட்டுருப்போம். அப்படிப்பட்ட தியாகம் பண்ண அந்த சோவியத் யூனியன் 90ல் உடஞ்சி செதறுது. ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தவில்லை. அதனுடைய விளைவு அவர்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிற அந்த பகட்டான வாழ்க்கையும் இதுவும் பெருசாக தெரியுது. என்ன இங்கே ஒரு கார் வாங்கினா கூட நம்ம எழுதி கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஆனால் உனக்கு கார் இல்லை, அவனுக்கு சோறு கூட இல்லாமல் அமெரிக்காவில் பிளாட்பாரத்தில் இருக்கிறான். உனக்கு பிறந்ததுலேருந்து உன் வாழ்க்கை உத்தரவாதம், வீடு உத்தரவாதம், வேலை உத்தரவாதம், எல்லாம் உத்தரவாதம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க முடியல அப்படின்றது அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. அப்போ உடஞ்சி செதறுது. தலைவர்கள்லாம் அடுத்தடுத்து கட்ட வரும்போது மாறுறாங்க, கொள்கையிலேருந்து வராங்க, உடையுது. இதுதான் எல்லா நாடுகள்லையும் நம்ம பார்க்குறது. இந்த கிரெம்லின் இந்த தியானன்மன் சதுக்கத்தில் சைனாவில் நடந்ததில்லை. ஆனால் சைனா சுதாரிச்சிக்கிச்சு. சோசியலிசத்துடைய அடுத்த கட்டன்றது இந்த மாதிரி வரட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன சொத்துடைமைகள் வாங்கிறதுக்கும் நம்ம அனுமதிக்கணும் மக்களை. எல்லாமே அரசு தான், எல்லாமே பொது உடைமை, எல்லாமே அரசு உடைமைன்னா அது நடக்காது. அப்போ அவர்கள் சொத்து வாங்கிக்கலாம், அவர்கள் சாமர்த்தியம் தான் சம்பாரிச்சிக்கலாம், ஓரளவுக்கு அரசை ஏமாற்றாமல் பண்ணான்ற மாதிரி நீங்கள் அமெரிக்கா இது சைனா உலக வல்லரசில் பெருசாக இருக்குது. அப்போ அந்த மாற்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சைனா எங்கே தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்துதுன்னா தியானன்மன் சதுக்கம், அந்த மாணவர்கள் போராட்டம் தான். முதலாளித்துவ நாடுகள் என்ன சொல்லும், தன் மக்களே கொன்று குவிச்சாங்க. அது இல்லை. இந்த அப்படி எதுவும் பண்ணாமல் அந்த இதை நடவடிக்கை எடுக்கலைன்னா சோவியத் யூனியன் மாதிரி சைனாவும் உடஞ்சி செதறி போயிருக்கு. அன்றைக்கி எதிர் சக்திகளை முறியடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வராங்க. மோனோபாலி கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல இந்த எல்லா இதுவுமே நீங்கள் என்ன சோசியலிசம் பேசினாலும் முதலாளித்துவம் பேசினாலும் அங்கே ஒரு இது இருக்கும், அடக்குமுறை. வெளியில் பார்க்கறதுக்கு தெரியாது. நீங்கள் என்ன தான் எனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நான் பேச முடியாது. கவர்மெண்ட் நினச்சா என்னை தேச துரோகின்னு காமிச்சு பண்ணி விடலாம். அந்த மாதிரி உலகம் நம்ம உலகம். இன்றைக்கி இருக்கிற ஜென்சி இதில் இன்றைக்கி நீங்கள் போய் முத்துக்குமார் யாருன்னு கேளுங்க, நான் முத்துக்குமாரான்னு கேட்பாங்க சில பேர். இப்போ இன்னும் சில பேருக்கு யாருன்னு தெரியாது. நீங்கள் வேணால் போங்க, இந்த பேட்டியோடய கூட இணைச்சி இந்த பாண்டி பஜார் போங்க, வர்றவங்களாம் முத்துக்குமார் தெரியுமான்னு ஃபோட்டோவை கூட காமிச்சு கேளுங்க, தெரியாது. இந்த மாதிரி நடந்துச்சே தெரியுமான்னு கேளுங்க, தெரியாது. அதனால் இது நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இதெல்லாம் பார்ப்பாங்கன்னா நம்மளுடைய சுதந்திர போட்ட வரலாறு தெரியலையாங்க, நம்முடைய பிரதமர்கள் யாருன்னு தெரியல, நடந்த போராட்டம் என்னன்னு தெரியல. அதனால தான் பராசக்தி போன்ற படங்களை எனக்கு என்னென்னு எடுத்து வரலாற்றை திரிக்கிற வேலைலாம் நடக்குது. அப்போ இது ஏன் தெரியல, ஏன் இது மாதிரி எடுக்கிறத போய் ரசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, இவங்க நடிச்சிருக்காங்க, அது அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வரலாற்றில் நம்ம இதுலேயே சரித்திரத்தை மாற்றி சதி வழக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது. நம்முடைய இளம் தலைவர்கள் எல்லாம் சிறுவர்கள், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மாதிரி அவங்களாம் என்ன வயசு, பகத்சிங்க்கு 22 வயசு 23 வயசு. ஆனால் அந்த நெஞ்சு உரம் இருக்குல்ல, அவர் வேணும்னு தான் போடுறாரு அந்த குண்டுனா சத்தத்தோடு வெடிக்கும், அவ்வளோதான், யாருக்கும் உயிர் பலி வராது. ஏன்னா கைது பண்ண பிறகு இந்த அரசுக்கு எதிராக, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளை பிரச்சாரமாக பயன்படுத்தணும், அதன் மூலியமாக மக்களை எழுச்சி பெற வைக்கணும்னு அவர் பண்ணுறாரு. அவர் ராஜகுரு சுகதேவ் அதை பண்ணுறாங்க. அப்போ சந்திரசேகர் ஆசாத்லாம் சொல்கிறாரு, நம்ம ஒன்று நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு.
சந்திரசேகர் ஆசாத் எப்படின்னா 2 கையிலும் துப்பாக்கி சுடக்கூடியவர். கடைசி வரைக்கும் இவங்களுக்கு தண்ணி காட்டினவர். கடைசியில் பூனாவில் ஒரு பார்க்கில் துரோகி ஒருத்தர் காட்டி கொடுத்து அவ்வளோ போலீஸு சுற்றி போட்டு அவரை பிடிச்சிருவாங்க. பிடிக்கிறதுக்கு இது மூலமாக துப்பாக்கியில் சண்டை நடக்கும். 2 துப்பாக்கியில் ஒரு 4-5 போலீஸ் இதில் கொண்டுட்டு அவரும் கொல்லப்பட்டுருவார். கீழே விழுந்து இறந்து போனவரை 64 குண்டு அவர் உடம்புல இருக்கும். அவ்வளோ பயம். அப்புறம் அந்த அவர் சண்டை போட்டப்போ மறைஞ்சிருந்து சண்டை போட்ட அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதானே, நமக்காக உயிர் நீத்த நம்ம குழந்தை ஒரு இளைஞன் நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காங்க, அந்த மரத்துக்கு கீழே தானே இறந்தாங்கன்னா அதுதான். அப்புறம் அந்த மரத்தையே வெட்டி சாய்க்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இன்றைக்கி ஆசாத் பார்க்னு இருக்குது பூனாவில். அப்படிப்பட்ட மைந்தர்களை கொண்ட நாடு நம்ம நாடு. அந்த மாதிரி நான் ஒரு 100 பேரை சொல்லுவேன், அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அறியப்படாத. அது யாருக்கு தெரியும் இன்றைக்கி கேளுங்க. பகத்சிங் தெரியுமா கேளுங்க. சேகுவாரா தெரியுமானா தெரியணுமா? எப்படி தெரியும்? பனியன் டிஷர்ட்லாம் இருப்பாருங்க. அவர் யார் தெரிலங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தார். எல்லாரும் போட்டுன்றான், நானும் போட்டுக்கிட்டேன் சார், அவ்வளோதான் சார். சார் சேகுவாரா தெரியுமா? ஃபெடல் காஸ்ட்ரோ தெரியுமானா தெரியாது. கியூபான்னு ஒரு நாடு இருக்கு, அமெரிக்கா காலு கீழே ஒரு நகம், நம்ம காலு கீழே நம்ம நகம் சைஸு கூட அந்த சைஸு கூட இல்லையே. இன்னைய வரைக்கும் அந்த நாட்டில் வாகனங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1950-60களில் இருக்கிற வாகனங்கள் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கள எந்த வகையிலையும் வெளியில் இது பண்ணாத அளவுக்கு அமெரிக்கா அவங்கள அடக்கி வச்சுருக்கு. அவங்களுடைய பெட்ரோல் என்ன தெரியுமா? உலகிலேயே சர்க்கரை தொட்டில்னு சொல்லுவாங்க. சர்க்கரை தயாரிப்பு அதிகம் அங்கே தான். சர்க்கரை கிண்ணம். சர்க்கரை கிண்ணம்னுவாங்க. அது அந்த சர்க்கரையில் வர எத்தனால் இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க இது தயாரிப்பு. தலைவணங்காமல் இது பண்ணுறாங்க. ஃபெடல் காஸ்ட்ரோ இப்போ தான் இறந்தார், ஒரு 10 வருஷங்களுள்ள தான் இருக்கும். அவரும் இவர் சேகுவாரா, ராகுல் காஸ்ட்ரோ இவங்க தான் போராடி புரட்சி பண்ணி அங்கே ஆட்சி கொண்டு வந்தாங்க. அது முடிஞ்சு மினிஸ்டராக இருக்கும்போது இங்கே எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. நான் பொலிவியாவில் போய் போராட போகிறேன்னு போனவர் தான் அப்புறம் பிடிச்சி 1968 சேகுவாராவை கொல்லுவாங்க. அந்த சேகுவாராவுடைய அந்த தியாகம் பார்த்திங்கன்னா அது வேறு லெவல். அவர் ஒரு டாக்டர் அடிப்படையில். அது அந்த ஃபெடல் காஸ்ட்ரோவை கொல்லணுன்ட்டு அமெரிக்கா எவ்வளோ ட்ரை பண்ணி சிஏ எல்லாம் அது படமாகவே எடுக்கலாம். இவர் இங்கே உட்காந்து கியூபாவில் தேடிட்டு இருக்கும்போது அவர் ஹவாயில் கடற்கரையில் இருப்பாராம். அந்த மாதிரி அவர் அதுக்கு மேலே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி புரட்சியாளர்கள் மற்றவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். இதை பாடப்புத்தகமாக இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போலாம் அதெல்லாம் இல்லை. 45 நாள் சிறையில் பாம்பு பலி நடுவில் இருக்கிறவங்களாம் தியாகியாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? உயிரை கொடுத்தவங்களாம் தமிழ்நாடுக்காக பேசி தமிழ்நாடு அண்ணா பேர் வைத்தார். அண்ணா ஆட்சியில் வந்த உடனே அவர் அது கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது சங்கர்லிங்கனார்னு ஒருத்தர் 70 நாளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்து செத்து போயிட்டார். இன்றைக்கி கின்னஸ் ரெக்கார்டு அது. சங்கர்லிங்கனார். ஜதீன்தாஸ்னு ஒரு பையன் இருந்தான் வெள்ளைக்கார கவர்மெண்ட்டில். 64 நாள் உண்ணாவிரதம் வந்து இறந்து போனான். அவனுடைய உடலை அந்த அவன் சொந்த ஊர் கொண்டு வரும்போது ரயில் நிலையம் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனில் லட்சக்கணக்கான பேர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஜதீன்தாஸ் யாருன்னு கேட்டால் யாருக்கா தெரியுமா? நம்ம இந்த மாதிரி கதைகளை கேட்டு வளர்ந்தால் தான் நம்ம நாட்டுக்கு மேலே நமக்கு ஒரு பற்று இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து முத்துக்குமார் அது இதுன்றீங்க, அதெல்லாம் இருக்காது. எதுக்காக தீ குளித்தாங்க, ஏன் பண்ணான், அன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, இயக்கம். அந்த இன்றைக்கி பேசுகிறாரு சத்யராஜ் வீரர், அவர்லாம் வரல. கவர்மெண்ட்டோடைய அழுத்தத்துக்கு பயந்து அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு வரல. அப்போ சீமான்லாம் சாதாரணமாக நாங்கள் கேட்குறோம், சீமான் என்ன சார் சத்யராஜ் வரல, உங்கள் இதுலேருந்து போயிட்டாரு அப்படின்னு. என்னங்க பண்ணுறது, அவர் சாதாரண டைரக்டர் தான் சீமான். என்னங்க பண்ணுறது, அவங்கவுங்க ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம எதுவும் பண்ண முடியுமா? எங்கே நடந்தது? இதே வள்ளூர் கோட்டத்தில் இந்த 4th ஃப்ரேம்னு ஒரு இது, அங்கே தான் அந்த கூட்டம் நடக்கும். இதே மாதிரி ஒரு கூட்டங்கள் நடத்துகிற பாரத ராஜா தலைமை தாங்கினப்போ பாரத ராஜாவுடைய அலுவலகம் தாக்கப்பட்டது. ஜெமினி பாசன் காம்ப்ளெக்ஸில் இருந்தது. இந்த மாதிரி பல இது உண்டு. இன்றைக்கி யாருக்கு இதெல்லாம் தெரியும்? பாரத ராஜாலாம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் இந்த மாதிரி விவகாரங்கள். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.